ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 3வது மீட்டிங் நான் வர்றேன். இங்கே இப்போ தான் சொன்னேன், நான் வந்து உட்காந்துருக்கல. நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னாங்க ராம்கி முருகன் சார். நான் சொன்னேன், படிக்கிறதுக்கு தான் காலேஜ் போகல, அட்லீஸ்ட் விருந்து கூப்பிட்டாலாவது வேகமாக வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்துட்டோம். ஸோ நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க, காலேஜில் படிக்கிறீங்க, துறை இங்கிலீஷ்லாம் பேசுதுன்றாங்கல்ல, அது மாதிரி ஐயா கூட சொன்னாங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி. நிஜமாக சொல்கிறேன், இப்போ நான் என் கிளைண்ட்ஸை சந்திக்கிறதுங்கிறது காமன் லாங்குவேஜ் தான், இங்கிலீஷில் தான் பேசுகிறேன். ஓ, நீ இங்கிலீஷ்லாம் பேசுறியான்னு கேட்டுறாதீங்க. நமக்கு பயப்படாமல் பேசினா போதும். அவங்க சார் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணார். நிறைய படிச்சிருப்பாங்க சார், பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு கூச்சப்படுவாங்க. கூச்சமே படக்கூடாது. நான் அந்தளவுக்கு படிக்கலைன்னு நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். என்ன காரணம்? நான் எதையுமே மறைக்கலை. நம்மளது திறந்த புத்தகம் அல்லது அட்டை இல்லாத புஸ்தகம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்போது நம்ம பேசுகிறப்ப அப்போ தான் கேட்பாங்க, நீ தப்பாக்குப்பா பேசிட்டேன்னா எய்த்தாப்பில் இருக்கிறது யார்? நம்ம படித்தவங்க இல்லையா? அவங்கள்ட்ட நம்ம பேசலை, நம்ம தப்பாக தான் பேசுவோம். ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல. அப்போது இப்போ அவங்க நீங்கள் இதை தப்பாக பேசுகிறீங்கன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், நீங்கள் என்ன இதை கூட தெரியாமல் இவ்வளோ படிச்சிருக்கீங்க, நீங்கள் தப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, இங்கிலீஷை தப்பாக படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்துருங்க. 3 நாளைக்கு தூங்க மாட்டாங்க. சரியா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த வீடியோ போட்டாங்க, அதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். அதில் ஒரு ஆசிரியர்களை பற்றியும் போட்டு அது பிளட் பிக்சராக காமிச்சு அப்புறமேல அவங்களுடைய பிக்சர் காமிச்சாங்க. நான் தெரிஞ்சுக்கிட்டதுலேயே மிகச்சிறந்த விஷயம் என்னென்னா, எல்லாருமே நல்லா ரிட்டையர்டான கேஸு, எல்லாருமே ஏஜ்டு பீப்புள். சரியா? பயங்கர அனுபவம். ஸோ ஜோதிடத்தில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஓட்டை இருந்தாலும் அடைச்சிடலாம். ஸோ பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ படிச்சிருக்காங்க, அவ்வளோ அனுபவமாக இருக்காங்க. எல்லாத்துலேயும் இன்னொரு துறையில் வேலை பார்த்துட்டு ஜோசியத்துக்குள்ளே வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சார், உங்களுக்கு ஒரு நல்ல குரு அமைஞ்சதுன்னா அந்த பாடம் பிரகாசமாக இருக்கும். ஜோசியம் படிக்கிறது எங்கே வேணாலும் படிக்கலாம் இல்லையா? நம்மளே புஸ்தகத்தை எடுத்து படிச்சுக்கலாம். என்ன தெலுங்குலேயே எழுதியிருக்கு, இல்லை உருதுல எழுதியிருக்கா, தமிழில் தானே எழுதியிருக்காங்க, நம்மளே படிச்சுக்கலாம். ஆனால் நம்மளே படித்து நம்மளே தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தெரிய முடியாது. நிறைய விஷயங்கள் பாருங்கள். இப்போ அவர் கண்ணன் கூட சொன்னார், நான் ஒரு ஷார்ட்ஸை பார்த்து வீட்டுக்காரம்மாவோட பார்த்தேன், மனைவி மீது அன்பாக இருப்பவர்கள் யார் அப்படின்னு. நீங்கள் அது பக்கத்து கட்டத்தை பார்த்துருக்கணும். அடுத்தவர் மனைவி மீது அன்பாக இருப்பவர்களில் உங்களது வருதான்னு நீங்கள் அதையும் செக் பண்ணணும்ல. அப்போது பாருங்கள், அதாவது நம்ம தெரிஞ்ச விஷயத்தை தான் பேசுகிறான். சார் அப்படி இல்லை, 9 கிரகம் 12 கட்டம் 27 நட்சத்திரம். இதுக்கப்புறம் வேறு என்னத்தையாவது பேசுகிறோமா? இப்போ இத்தனை ஆசிரியர்கள் சொன்னாங்க, எல்லோரும் வேறு எதுவும் பேசுனாங்களா? அதே தான் பேசுகிறாங்க. சிறப்பு விருந்தினர் வர்றாங்க, அதே எதையும் பேசுகிறாங்க. சார் அரைச்சமாவே தான் சார் அரைக்கிறோம், ஆனாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு வருங்க. அந்த வகையில் ஜோசியம் படிக்கிற எல்லோரும் கொடுத்து வச்சவங்க சார், போரே அடிக்காது. சரியா? இது எப்படின்னா, அந்த புது பொண்ணை கட்டிட்டு வர்றப்ப, வாமா அது என் மருமகதையான், பாவம் அதுக்கு ஒன்றும் தெரியாது, படிச்சுக்கிட்டு இருந்த உள்ள அப்படிம்பாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு பாருங்க, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, ஆள் தான் 1.5 உலகம் இருக்காயா, அம்புட்டும் விஷம் அப்படின்னு வாங்கல. நமக்கு அது இல்லை, நமக்கு அப்படி கிடையாது. நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன இன்ட்ரெஸ்ட்டில் ஆரம்பிக்கிறீங்களோ, இன்னும் 250 கிலோமீட்டர் போனாலும் அதே இன்ட்ரெஸ்ட்டில் போகும் வண்டி. இன்னும் சொல்லணுன்னா இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக போகும். அப்போ ஒரு விஷயத்தை 1 வருஷம் நடத்துகிறதே பெரிய விஷயம். அதாவது ஒரு ஃபங்க்ஷனை நடத்துறதுங்கிறது, இந்த மாதிரி கிளாஸ் நடத்துறதுங்கிறது. சார் மற்ற கிளாஸ்லாம் ஈஸியாக நடத்திடலாம் சார், ஜோசிய கிளாஸ்லாம் அப்படி நடத்த முடியாது. என்ன காரணம்னா, எல்லாரும் படித்தவங்க. இந்த பணக்காரனுக்கு இருக்கிறது, நிறைய பணம் சம்பாதிக்க என்ன பண்ணுவான், செருப்பு போட மாட்டேன், மோதிரம் போட மாட்டேன், வாட்ச் கட்ட மாட்டாங்க, சும்மா அப்படி பிளைனாக இருப்பாங்க. ஏன்னா நான் சிம்பிளாக இருக்கணுமா, ஏன்னா அந்த வசதியை காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் படிக்க பாருங்கள், வித்தியா கருவம் வந்துடும், அப்படி கிண்ணுன்னு ஏறிடும். அப்போது 4 ஜோசியர் ஒன்றா உட்காந்து 40 நிமிஷம் அமைதியாக பேசினாலே பெரிய விஷயம். சரியா? அப்போது அந்த டிசிப்ளினையும் சேர்த்து கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க, உண்மையிலேயே பெருசு சார். இங்கே இந்த பராசரர் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும், நான் நிறையா மீட்டிங் போகிறோம், பேசுகிறோம், நிறையா மேடையில் எல்லாம் பேசுகிறோம் இல்லையா? இருந்தாலும் இங்கே அவர் ராம்கி முருகன் சார் கூப்பிட்டார் அப்படின்னு எனக்கு தகவல் வந்தது. இம்மிடியேட்டாக அந்த டேட்டை பிளாக் பண்ணிடு, நம்ம போயே ஆகணுன்ற முடிவுக்கு வந்துட்டேன். என்னென்னா,
இப்போ காமிச்சவங்க 6-7 குருமார்களை காமிச்சாங்க. இத்தனை குருமார்களுடைய பார்வையும் நம்ம மேலே படுது. சார் குரு பார்வை நல்லது தானே? அப்போ ஒரு குரு பார்த்தாலே வந்து நல்லதுன்றாங்க, இத்தனை குரு சேர்ந்து நம்மளை பார்த்தாங்கன்னா அப்படிங்கல. ரெண்டாவது கற்றாரை கற்றாரே காமுறுவர் அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் மற்ற மீட்டிங்கெல்லாம் பாருங்கள், பேசிக்காக வந்து படித்தவங்க படிக்காதவங்க எல்லாம் ஒரே மாதிரி வந்துடுவாங்க. ஆனால் இங்கே வரையில் பாருங்கள், எல்லாமே டிப்ளமேட்டிக்காக இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படியே அந்த பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க தான் வருவாங்க. இப்போ நிறைய பேர் புது ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் அந்த ஜோசியத்துக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என்ன காரணம்? பொறாமையே போயிடும் சார். யார் மேலேயும் பொறாமப்பட மாட்டீங்க. சார் சொன்னாங்க, முதல்வர் சார் பேசலை, சுரேஷ் சார் சொன்னாங்க, அதாவது யார் மேலேயும் பொறாமப்படாதவங்க ஆசிரியர்கள் அப்படின்னு. சார் ஜோசியர் தான் சார். என்ன காரணம்னு சொல்லுங்கள்? நீ அடுத்த வருஷம் வீடு கட்டிடுவேன் அப்படின்னாக்கா, வீடு கட்டிட்டேன் சாமி அப்படின்னு சொல்லி தேங்காய் வளத்தோடு வந்து நின்னாங்கன்னு வைங்களேன், நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆஹா இப்படி கட்டிவிட்டானேன்னு வகுறு எரியாது. சரிங்களா? அதே மாதிரி இதில் தான் சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுவாங்க, நீ வந்து இந்த கல்யாணம் வந்து டைவர்ஸில் தான் போய் முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்னு வச்சுங்களேன். ஒரு 2 வருஷம் கழித்து வர்றாங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அது இழுத்துக்கிட்டே இருக்குதுன்னு வைங்களேன். அப்புறம் அடுத்து நம்ம சந்திக்கலை, என்னாச்சு மனைவி நிற்கிறாங்களா, டைவர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னா, இல்லை சாமி இன்னும் பேசிக்கிட்டே தான். நீ ஒன்றும் கவலைப்படாத, அது போயிடும் அப்படின்னா. அதாவது அந்த நெகட்டிவ் தாட்ஸ், அந்த நெகட்டிவாக பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்டு. அதை தான் வந்து ஐயா வந்து ராம் சார் வந்து ரொம்ப பிரமாதமாக சொன்னாங்க. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் பல வருட அனுபவத்தின் வெளிப்பாடு. நம்ம வந்து நிறையா கற்றுக்கிறதுக்கு பல வருஷம் ஒர்க் பண்ணணும். இப்போ இது மாதிரி இருக்கிறவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்டோம்னாலே போதும், நமக்கு டவக்குன்னு மேலே வந்துடலாம். சப்ஜெக்ட் வைஸ் வர்றதுங்கிறது சார். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஜாதகத்தை வாங்கினா உடனே பலன் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த ஸ்பீட் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டதும் உடனே பதில் சொல்லிடணும். நம்ம கேட்காம யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தெரியாமல் முழிக்கிறோம்னு நினச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் அவர் சொன்னது, சார் சொன்னது கூட ஒரு நல்ல விஷயம். ஒரு ஜாதகத்தை வாங்கி நீங்கள் அப்படியே கணக்கு போட்டு டக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜாதகத்தை வாங்கி இப்படியே பார்க்குறீங்க, திருப்பி இப்படியே பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு கலக்கிடும். எப்படி கலக்கும் தெரியுமா? இந்த ப்ளட் டெஸ்ட்டு கொடுத்துட்டு வெளியில் உட்காந்துருப்பாங்கல்ல, அடுத்து என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி அப்படி உன்னிப்பாக நம்ம மூஞ்சியவே பார்த்துட்டு இருப்பாங்க. ஐ ஃபோக்கஸில் இருப்பான், போர்க்கையில் ஒரு ஆமாம் சார். அதனால் நீங்கள் எப்பையும் வந்து ரஜினி அரசியலுக்கு வருவாரா மாட்டாராங்கிற மாதிரியே இருக்கக்கூடாது, விளிம்பிலேயே வச்சுருக்கக்கூடாது, டக்குன்னு பதில் சொல்லிடணும். சரியா? அப்போது பதில் சொல்கிறதுங்கிறது வந்து ஜாதகத்தை பார்த்ததும் பதில் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது சார், என்ன கேள்வி கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க. சரியா? நமக்கு தெரியலைன்னாலும் இந்த காரியம் நடக்குமா நடக்காதா அண்ணாக்க இன்னும் கொஞ்ச நாள் சென்று நடக்கும். சரியா? கொஞ்ச நாள் சென்று அவரும் மறந்துடுவார், நம்மளும் மறந்துடுவோம். இப்போ இதில் தான் கேட்பாங்க, சார் சாமி என்ன குழந்தை பிறக்கும்? கவலையே விடாத, ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும், பொம்பளை பிள்ளை பிறந்தால் யோகம். நீங்கள் வண்டியை நியூட்ரலில் ஓட்டுங்க. நீங்கள் ரைட் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட்டு திரும்பினா தான் சார் தப்பு. ஆமாம், அப்போ நம்ம நியூட்ரல்லையே போனோம்னா எங்கிட்ட வேணுமோ அங்கிட்ட திரும்பிக்கலாம்ல, அது மாதிரி போயிடலாம்ல. அப்போ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இதில் பேசுகிறது தான் சார். அதுவும் பேசுகிறதுங்கிறது ஜோசியம், பேசுகிறத பழகணும். எப்படி பழகணும்? அவங்க கேட்க கேட்க படப்படன்னு பதில் சொல்லிகிட்டே இருக்கணும். இப்போ சிலர் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து என்னமும் தெரியாத கேட்டுருவானோ அப்படின்னு நம்ம உட்காந்துருப்போம். அவர் எப்படி தெரியுமா, வேறு என்னமும் சொல்லி சாவங்கவும் விட்டுருவானோ அப்படின்னு அவரும் உட்காந்துருப்பாங்க. 2 பேரும் உட்காந்துருக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த கத்தி அருவாதையாக இருக்காது. என்னையான்னு கேட்டால் ஜோசியம் பார்க்குறோம்னு வாங்க. சரியா? அப்படி இருக்கக்கூடாது. அதாவது நம்மகிட்ட வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களும் சந்தோஷமாக பார்த்துட்டு போகணும், நம்மளும் சந்தோஷமாக அனுப்பிச்சி வைக்கணுங்கிற மாதிரி. நம்ம என்ன கேள்வி கேட்டுருவாங்களோன்னு பயப்படவே கூடாது சார். என்ன கேட்டுற போகிறேன் சார், வீட்டுக்காரமாக கேட்குறதோடய கேட்டுற போகிறேன், அதுக்கே பதில் சொல்கிறேன், அப்புறம் நான் அதுக்கு மேலே என்னத்தை கேட்டுருவாங்க? கல்யாணம் ஆகிட்டு ஜோசியம் படிக்கிறது அதனால தான். ஏன்னா பாருங்கள், அனுபவம் பேசுது, எத்தனை பேர் பதில் சொல்லியிருக்காங்கன்னு. இப்போது நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே படிச்சிட்டேன். அப்போது நம்ம பேசுகிறதுங்கிறது இருக்குது பாருங்கள், கேட்டார் வினிக்கும் தகையவாய் கேடாரும் வேட்ப முடிவதாம் சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம பேச பேச இப்போ ஐயா தான் சொன்னாங்க, ஒரு மணி நேரம் பேசலாமாண்ணா. சார் அவ்வளோலாம் நேரம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா இங்கே அந்த டைம் வந்து ப்ரிசைஸாக வச்சுருக்காங்க, அளவாக. கிருஷ்ணா மைசூர் பாக்கு சாப்பிட்டோம்னா 1 சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். 1 கிலோ வாங்கி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், அப்புறம் வாழ்நாளைக்கு மைசூர் பாக்கு சாப்பிட முடியாது. சரியா? அதனால் இந்த இதில் தான் சொன்னாங்க, ராம்கி சார் தான் சொன்னாங்க, ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நிறையா போடுறேன்,
நான் வந்து ஒரு 2 வீடியோவாவது கேட்டுட்டு தான் தூங்க போல் கேட்பேன் அப்படின்னார். இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜோசியம் உங்களை தூங்கவும் வைக்கும். ரைட்டா? இந்த பாட்டு கேட்டுக்கிட்டே தூங்குறதுன்னு வாங்கல, அது மாதிரி என் வீட்டுக்காரமாக தான் சொல்லுவாப்புல, நீ பேசு நான் தூங்கணும். அது மாதிரி நான் பேசியே அவரை தூங்க வைக்கிறேங்கிற ரகசியத்தையும் சொன்னார் பாருங்க. சரி, இப்போ நிறைய பேசுகிறோம் பார்த்தீங்களா? அப்போ பேசுகிறப்ப நமக்கு நிறைய அனுபவம் வரும். அப்போ நிறைய பேசுகிறதுக்கு என்ன வேணும்? நம்மகிட்ட ஸ்டஃப் இருக்கணும். அதனால தான் நான் இந்த சிலதெல்லாம் இப்போ பழஞ்சொல்லையில் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து, திருக்குறள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது. அப்போ நம்ம சொல்கிறதுக்கு அட்ஜாயிண்ட் பக்கவாத்தியம் கரெக்டாக இருக்கணும்ல. அந்த பக்கவாத்தியத்தை கரெக்டாக வாசித்து பலன் சொன்னோம்னா ஏற்றுக்குருவாங்க. சரியா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறுத்துன்னு சொன்னால் நிறுத்த தெரியணும். இந்த பேசுகிறதுல ஒரு பெரிய பிரச்சனையே என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுலேயும் இந்த மாதிரி மைக்கிலெல்லாம் பேசுகிறது சைக்கிள் ஓட்டின மாதிரி. இந்த ஆரம்பத்தில் சைக்கிள் ஓட்டல ஏறிடுவோம் சார், ஓட்டிடுவான், இறங்க தெரியாது, ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருப்பான். என்ன ஒரு கல் வேணும், இல்லாட்டி ஒரு செவுறு வேணும், அப்படியே கொண்டு போய் இடித்து நிப்பாட்டி தான் இறங்கணும். நமக்கு அந்த மாதிரி இறங்க தெரியாமல் இருக்கக்கூடாது. நிறுத்துன்னு சொல்கிறப்ப நிறுத்த தெரியணும், ஸ்டார்ட்டுன்னு சொல்கிறப்போ பேச தெரியணுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போது இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இவ்வளவு பெரிய குருமார்கள் சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் படிக்கிறோம்ல, இங்கே கிளாஸில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க போர்டில் சொல்லிக் கொடுக்கல, அப்படியே பக்காவாக புரியும் சார். சே, இவ்வளோதானா ஜோசியம், டக்குன்னு புரிஞ்சிருச்சு. இன்னும் பாரு என்கிட்ட ஜாதகம் மட்டும் வரட்டும், நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் பாரு, தனித்தனி நூலாக பிரிக்கிறேன் பாரு ஜாதகத்தை அப்படின்னுக்கிட்டு இருப்போம். ஒரு ஜாதகம் கொண்டு வந்து யாராவது முகமரியாதவங்க கொடுத்தாங்கன்னு வைங்களேன், இந்த வண்டலூர் ஜூக்கு போன மாதிரியே பார்ப்போம் நம்ம அந்த ஜாதகத்தை. என்னமோ இருக்குது, என்னென்னோ சொன்னாங்க, ஆனால் இங்கே வேற மாதிரி இருக்கு. லக்னத்தில் குரு இருந்தால் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தால், ஏத்த வீட்டில் இருந்தா அப்படி சிக்கல் வந்துடும்ல. அப்போ நம்மளே கம்பு சுத்த பழகிக்கிறணும். வயிறு வலிக்குது, நம்மளே கம்பு சுத்த பழகிக்கணும். இப்போ ஒரு விஷயத்தில் தெளிவாருங்க, லக்கணத்தில் குரு இருந்தால்னு நம்ம குரு சொல்லி கொடுத்துருப்பார். ஏத்த வீட்டில் குரு இருந்தால் அப்படின்னாக்கா அதுக்கு ஆப்போசிட்டாக போட்டுக்கிற வேண்டியதானே, நம்மளே ஒரு தியரி எழுதிக்கிற வேண்டியதானே, ஆப்போசிட்டாக போட்டுக்கிற வேண்டியதானே. அப்போ நம்மளே கம்பு சுற்றிக்கிற வேண்டியதான். சார் யாராவது பாராட்டுறாங்களான்னு பார்க்கணும், இல்லாட்டி நம்மளே ஆடிட்டு கிளம்ப வேண்டியதான்னு வாங்க இல்லையா, அது மாதிரி தான். அப்போது கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது ஜோசியத்தில் வேணும் சார். அந்த ஜாதகத்தை பார்த்து நீங்கள் கிளைண்ட்டை பார்த்து பயப்படுறீங்களோ இல்லையோ அது ரெண்டாவது பட்சம், அந்த நோட்டை பார்த்தே பயப்படுவாங்க நிறைய பேர் நம்ம ஆளுங்க. இப்போ பரவாயில்லைங்க, முந்தியெல்லாம் வந்து நான் ஜாதகம் படிக்கிற காலத்தில், இப்பவும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், படிக்கிற காலத்தில் இப்படி பிரித்தோம்னா ரங்கோலி கோலம் போட்டிருப்பாங்க, உள்ள மயில் ஆடும், முருகன் நிற்பார், வேலெல்லாம் இருக்கும், அப்படி டிசைனாக வரைஞ்சி என்னம்மா ஜாதகம் எழுதுவார் தெரியுமா அவர், அவ்வளோ அருமை. அதாவது இவர் படம் போட்டு எழுதுனது அந்த ஜாதகம் நல்ல ஜாதகமாக மாறிடுற மாதிரி அவன் நினச்சிக்கிறது இல்லையா. அப்படி எழுதின காலமெல்லாம் போய் இப்போ ஜாதகம் எழுதுறதுக்கு வேலையே இல்லை. A4 ஷீட்டில் வேணுமா, 32 பக்கம் வேணுமா, ஒரு பக்கம் வேணுமா, சிங்கிள் பேஜ் வேணுமான்னு கேட்டு அடித்து கையில் கொடுத்துட்றாங்க இல்லையா. அப்போது ஜோசியம் வந்து பழகிறது ரொம்ப ஈஸி, முந்தி வந்து ரொம்ப கஷ்டம் சார். இப்போ நான் இந்த ஷார்ட்ஸ்லலாம் சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ தனிச்ச குரு லக்னத்தில் நின்னால் அப்படின்னா என்ன சார் செய்யும்? அந்தணன் தனித்து நிற்கல அபகீர்த்தி மெத்த உண்டு, அந்தணன் தனித்து நிற்கல அவதிகள் மெத்த உண்டு. அப்படின்னாக்கும் குரு தனித்து நிற்கக்கூடாது, லக்னத்தில் நின்றுச்சுன்னா கெடுத்துப்பிடும் அப்படின்னு ஒரு இடத்துல வரும். இன்னொரு இடத்துல கோலிய லக்கணத்தில் குருவர வவனை நல்லோர் சாலவும் பார்க்கில் மேலான் தண்டிகை மருவம் வாகாய், லக்னத்தில் குரு வந்தால் அதிகாரம் கை வரும் அப்படிமா. இப்போ ஒருத்தர் வருவார், லக்னத்தில் குரு இருக்குது, தனிச்சிருக்கு, தனியாக நிற்கிது, குரு தசை வேற நடக்குது, நீ சொல்கிறத உன் வீட்டுக்காரம்மா காது கொடுத்து கூட கேட்காதே அப்படின்னு சொல்லி பாருங்க. அவர் ஆமாம் எப்படிங்க கரெக்டாக சொல்கிறீங்க, எங்கள் வீட்டுக்காரம்மா தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்பார். இப்போ அந்த அம்மா வந்தாலும் நம்ம இதையே தான் சொல்ல போகிறோம், உன் புருஷனுக்கு என்ன சொன்னாலும் காதில் ஏறாதே அப்படின்ட்டோம்னா சரியா, மாடுலேஷனாக மாற்றிக்கிற வேண்டியதான். அப்போ கருப்பு வெள்ளை மாத்திரன்னா இப்போ சிவப்பு வெள்ளை மாத்திரை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி மாற்றி கொடுத்தோம்னா ஏற்றுக்குருவாங்க. அப்போ நம்ம கொடுக்குற ஸ்டைல்னு ஒன்று இருக்குது பாருங்க, ஜாதகம் பார்க்குறப்ப நம்ம சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா மனித மனம் வந்து நெகட்டிவை ஏற்றுக்காது, பாசிட்டிவ் மட்டும்தான் ஏற்றுக்கும். நெகட்டிவ் ஏதாவது சொல்லி பாருங்கள், இதுக்கு வேறு வழி இல்லையா. இப்போ பொருத்தம் பார்க்க வருவாங்க சார், வரையில் நம்ம பொருத்தம் கம்மியாக இருக்குதுங்க, ஏன்னா எடுத்ததும் பொருத்தம் இல்லை, இந்த பிள்ளையை கட்டினேன்னா அல்லது இந்த பையனை கட்டினேன்னா டிவோர்ஸ் தான் ஆகும்னு நம்ம பேச முடியாது சரியா. அதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம், பொருத்தம் கம்மியாக இருக்குது வேண்டாம், யோசனை பண்ணி செய்யுங்க, பார்த்து செய்யுங்க, வேண்டாமுங்க அப்படின்னா
இந்த ஜாதகத்தை வாங்கிட்டு போகல, சே உண்மையை சொல்லிட்டார், பொருத்தம் இல்லைன்னா இல்லைன்னே சொல்லிட்டார், நல்ல வேளை நம்மளை காப்பாற்றிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? என்ன சொல்லிட்டு போவாங்க, அருமையான பொண்ணு வீடு, புள்ள நல்லா லட்சணமாக இருக்குது, பையன் லட்சணமாக இருக்கான், நீ வசதியான இடம் கூட, இதை முடிச்சிடலான் இருக்கிறேன், இந்த ஜோசியாரன் வேறு எனக்கு குறுக்க இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறேன், இவனுக்கு கொஞ்சம் பார்க்க தெரியாதாட்டு இருக்குது, சுமாரத்தையும் பார்ப்பேன் போல இருக்குது அப்படின்னுவாங்க. சரியா? நம்மளுக்கு நல்லா பார்க்க தெரியும்னே ஒத்துக்க மாட்டாங்க சார். அப்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரியான பதில் எதிர்பார்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நோட்டை தூக்கிட்டு அடுத்த ஜோசியர் அடுத்த ஜோசியர் அடுத்த ஜோசியர்னு போகும்போது ஒரு ஜோசியர் நம்மளுக்கு என்னத்துக்கு ஊரா விட்டு அம்பு கட்டு நல்லா இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இல்லைங்க அந்த ஜோசியர் நல்லா இல்லைன்னு அவருக்கு என்ன தெரியும், ஜோசியத்தை தப்பு தப்பாக படித்து வச்சுருக்கேன், அந்த எல்லாம் படிச்சு நீ கட்டு அப்படின்னாக்க சரி ரைட் அப்படின்னு கட்டிக்கிடுவாங்க. அப்போ அந்த அப்ரூவல் வர்ற வரைக்கும் அடுத்தடுத்த ஆஃபீஸுக்காக போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல ஹேங் ஆகி நின்றுடும். இன்னும் ஜோசியத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, சாதகம் பார்க்க ஆரம்பிங்களேன், வாழ்வின் எல்லா டைமென்ஷனையும் பார்க்கலாம். நம்ம இந்த சிவாஜி படம் இருக்கும்ல, டைம் ஆகிடுச்சா பேசலாமா? ஆமாம், நான் சொன்னேன் நிறுத்த தெரியணும்னு, இப்போ நிறுத்துன்னு இருந்தால் நன்றி வணக்கம்ட்டு போயிடுவேன். அதாவது இந்த சிவாஜி படம் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்லேயும் அவர் நடிச்சிருப்பார். திருடனாக வந்திருப்பார், போலீஸாக வந்திருப்பார், பணக்காரனாக வந்திருப்பார், ஏழையாக வந்திருப்பார், பிச்சைக்காரனாக எல்லாமாவும் வந்திருப்பார். எல்லா வாழ்க்கையும் அனுபவித்து வாழ்ந்த மாதிரி இருக்கும். இங்கே இப்போ நம்ம ஜோசியர் ஆகிட்டோம்னா நீங்கள் பணக்காரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதும் தெரியும், இல்லாதவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுங்கிறதும் தெரியும், வளர்ந்து கெட்டவன் வாழ்ந்து கெட்டவன் கெட்டு வாழ்ந்தவன் அத்தனை பேரையும் சந்திப்பீங்க சார். அப்போது நம்மளுக்கு யார் மேலேயும் பொறாமை வரவே வராது. ஐயா சொன்னாங்க இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பொறாமை வராது நமக்கு, ஆசிரியர்கள்ங்கிறது அவ்வளோ புனிதமான பணி அப்படின்னாங்க. உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன், எங்கள் வீட்டுக்காரமாவும் ஆசிரியர் தான், புனிதமான பணி தான். உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக பார்த்தா தான் பொறாமை வராது, எங்களுக்கு யாரை பார்த்தாலும் வராது. சரியா? ஏன்னா வேகமாக போகிறானா, பெரிய ஆள் ஆகிட்டானா, எங்கனையா ஒரு உட்காந்து அடிக்கி விட்டு விழுந்துருவேன் போ. எப்படி சொல்லுவான், இப்போ நிறைய சம்பாரிச்சிட்டாரியா, அவர் எக்கச்சக்கமாக சம்பாரிச்சிருக்காரு, என்ன சம்பாரிச்சு என்ன பண்ண, அவன் பொண்டாட்டியோட நிம்மதியாக இல்லாமல் அப்புறம் என்ன செய்கிறது அப்படின்வாங்க. சிம்பிளாக ஒரு வரியில் முடிஞ்சு போயிடும் சார். அப்போ வாழ்க்கைங்கிறது ரொம்ப எளிமையானது. நம்ம ஓட்டு அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு கட்டி பிடிச்சி உருளவெல்லாம் கூடாது. அது போகிற போக்கில் நீந்தினோம்னா அது வாட்டுக்கு நீந்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ இங்கே வந்திருக்கவங்க எல்லாத்தையும் பாருங்கள், ஐயாவை பற்றி சொல்லலை ஒன்று சொன்னாங்க, 84 வயசு ஆகுது, ஓன் வெஹிக்கிள் கிடையாது, சொன்ன டயத்துக்கு முன்னால் வந்து நிற்பார், டைமிங் அப்படி கீப்பப் பண்ணுறார். அப்படின்னா என்ன அர்த்தம், வீட்டில் அவ்வளோ இம்சப்படுறார், அங்கே இருக்கிறதுக்கு பேசாமல் இங்கே வந்துடலாம். ஸோ ஜோதிடம் படிப்பவர்களுக்கு எஸ்கேப் ஆகிற வழிமுறைகள் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு வயசானா கூட அந்த காலேஜில் நாம் போனாத்தான் எல்லாம் நடக்கும், இல்லாட்டி காலேஜை மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டு கிளம்பி வந்துடலாம், வீட்டில் சமைக்கிற வேலை இல்லை. இப்போ இந்த தீபாவளி அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு நைட்டு பாருங்கள் ஜோசியம் எவ்வளோ வெறித்தனமாக பார்க்குறாங்கன்னு. தீபாவளி அன்னைக்கு நைட்டு ஒரு நண்பர் வந்து ஜூம் மீட்டிங் ஓட்டுக்கிட்டு நீங்கள் தான் சிறப்பு விருந்தினர் வந்து பேசுங்க அப்படின்னாரு. விடிஞ்சா தீபாவளிங்க, நம்ம பட்டாசுலாம் விட வேணாமா? ஓ இந்த வயசில் பட்டாசு வேறு விட்டுக்கிட்டு இருக்கியான்னு கேட்காதீங்க, நான் ஆரம்பத்துலேருந்தே விட்டுக்கிட்டே இருக்கோம் பட்டாசு, அப்போ விட வேணாமா அப்படின்னா, இல்லைங்க வந்து ஒரு கொஞ்ச நேரம் பேசுங்க அப்படின்னாங்க. அப்புறம் தான் சொன்னேன், நல்ல வேலை நீ மீட்டிங்னு சொல்லி என்னைய கூப்பிட்டனால நான் தப்பிச்சேன், இல்லாட்டி விடிய விடிய முறுக்கு புளியை விட்டுருப்பாங்க. சரியா? ஸோ இது மாதிரி எஸ்கேப் ஆகிறதுக்கு 1000 வழிமுறைகள் இருக்குது ஜோசியத்தில். அதனால் இதுக்காவது அவசியம் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா? அப்போது இன்னொன்று என்னென்னா, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோசியத்துக்குள்ளே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டம், படிக்க முடியாது. ஜோசியம் படிக்கணும்னு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், சூப்பராக சம்பாரிச்சிருவீங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சார் நிஜமாக முதன்னு நான் பணம் வேணும்னு கேட்டுலாம் வாங்கலை. ஒரு அம்மா வந்து ஒரு ஜோசியர் சொன்னாங்க, ஒரு ஜோசியர்கிட்ட காமிச்சிருக்காங்க. அவர் என்னன்னு சொல்லிட்டாரு, இன்னும் ஒரு 3 மாதத்தில் நீ செத்து போயிடுவேன்ட்டார் அந்த அம்மாவை. இப்போ யாராக இருந்தாலும் என்ன தான் இரும்பு மனிதனாக இருந்தாலும் உசுறு இல்லை, அப்போ மிரண்டுருவாங்கல்ல. அப்போ அந்த அம்மாவுக்கு ஒன்றும் ஓடலை. அப்போ நான் போய் சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கல, நான் ஜோசியம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா, சரி நீ பாரு என் ஜாதகத்தை அப்படின்னு சொன்னாங்க. எடுத்து பார்த்தது தான் நமக்கு தான் தெரியுமே, முதல்ல எடுத்தது தான் ஆயிலத்தையும் சொல்லணும், நல்ல ஆயில் இருக்குது அப்படின்னு தானே சொல்லணும். அப்போ சூப்பராக இருக்குப்பா உனக்கு ஆயில் அப்படின்னது, என்னத்த சொல்கிற நீ, அந்த ஜோசியார் அப்படித்தான் பார்த்து சொன்னார் அப்படின்னுச்சா.
அவர் ஏதாவது வீட்டில் சண்டை ஓட்டு வந்து டென்ஷனில் பார்த்துருப்பாருமா. அப்படிலாம் கிடையாது, இங்கே சூப்பராக இருக்குது ஆயுசு, இன்னென்ன காரணத்தினால இருக்குது அப்படின்னு நம்ம அப்புறம் தான் நமக்கு தான் பேச தெரியும்ல. லக்னாதிபதி இப்படி இருக்கார், அஷ்டமாதிபதி பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கிறார், பாக்கியாதிபதி பறந்துக்கிட்டு இருக்கார், நீ ஒன்றும் கவலையே விடாத, உனக்கு ஆயுசு பிரமாதமாக இருக்கேன், 3 மாதத்தில் செத்து போயிடான்னு சொல்லியிருக்கான், இன்னும் 3 வருஷம் கழித்து நீ திருப்பி என்னைய கூப்பிட்டு பேசு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரைட்டுங்களா? சொன்னதான் இதெல்லாம் தெரிஞ்சு சொன்னான்னு கேட்காதீங்க, சும்மா நம்பிக்கையாக சொல்ல வேண்டியதான். ஏன்னா அந்த அம்மா செத்து போச்சுன்னா எந்திரிச்சு வந்து கேட்காது. நீங்கள் சீக்கிரட்டாக புரிஞ்சுக்கணும். சரியா? உயிரோடு இருந்துச்சுன்னா ஆஹா நீ பிரமாதமாக சொல்லிட்டாங்க போகுது. கரெக்ட். நான் என்ன சொன்னேன், வண்டியை நியூட்ரலில் ஓட்டணும். சரி, இப்போ என்னாச்சு, ஆக்சுவலாக அந்த 3 மாதத்தில் போயிடுவேன், அதுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு பரிகாரம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இதான் மேட்ரு. அந்த அம்மா பண்ணலாம், அப்புறம் அப்படியே விட்டாங்க. 3 மாதம் இல்லை, இப்போ அவங்க இது நடந்து வந்து ஒரு 20 வருஷம் இருக்கும். இன்னும் நல்லா இருக்காங்க, இன்னும் நல்லாத்தான் இருக்காங்க. அப்போது முதன்னு 20 ரூபா எடுத்து கொடுத்தாங்க எனக்கு. ஃபஸ்ட்டு ஃபீஸு சார் 20 ரூபா வாங்குகிறேன். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக போச்சு. சே, நம்ம ஒன்றும் பெருசாக கலட்டலையே, சும்மா உட்காந்து செத்தவிடம் பேசுனதுக்கே 20 ரூபா கொடுத்துட்டாங்க, அப்போ இன்னும் ரொம்ப நேரம் பேசலாமே, அடுத்த மைண்டாக தானே வரும். அப்படி தான் வந்து அந்த யோசனை தான் வந்தது. அப்போது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இப்போ ஜோசியம் வந்து படிக்கிற அளவுக்கு வந்து படித்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த வருமானம் வந்தது. அதனால் வருமானத்துக்காக ஜோசியம் படிக்கிறோம் அப்படின்னு வந்தால் அது செட் ஆகிறது கஷ்டம். ஆனால் ஜோசியம் படிச்சிட்டோம்னா 4 பேர் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் நம்ம ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தா நிச்சயமாக எல்லோரும் நல்லாயிருப்போம், நிச்சயமாக அந்த ஜோசியாரங்களும் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஜோசியம் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப உங்கள் குருநாதரை மனசில் நினச்சிக்கங்க, அபார தைரியம் வரும். சரியா? உங்கள் மனைவியை மனசில் நினச்சிக்கங்க, இமாலய தைரியம் வரும். அதாவது நம்ம சமாளிக்காததா சார், அதுக்கு தான் சொல்லுவாங்க. அதாவது புதன் வலுவாக இருந்தால், குரு அங்கே இருந்தால், அப்புறம் சுக்கரன் இங்கே இருந்தால் ஜோசியர் ஆகிறதுக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, 2ல் ராகு இருந்தால் கூட ஜோசியர் தான். ஏன்னா சரளமாக வரும்ல, போய் பார்த்த மாதிரியே சொல்கிறான்டாவேன், சே எப்படி சாமி நீங்கள் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னுவாங்க. 2ல் சனி இருக்கா, அப்போவும் ஜோசியம் வரும். ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த 2ல் சனி இருக்கவங்க ஒரு ஜாதகத்தை எடுத்து தான் இந்த மாதிரி, சாமி நான் தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கிறேன், நீ அது உருப்படாதே, இந்த வருஷத்தில் உனக்கு சரி வராதே, நீ தொழில் ஆரம்பிச்சேன்னா வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி வீணாகி வெட்டியாகி குப்பையாகி வேஸ்டாகி போயிடுவாய் அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. இது 2ஆம் இட சிறப்பு விருந்தினர் வந்துட்டாங்க. சார் வாங்க சார். பேசலாமா? சரி, இதான் இப்போ சொல்லிகிட்டு இருந்தேன்ல, நீங்கள் பேசுங்க நான் தூங்கணும் அப்படின்ன மாதிரி ராமகி முருகன் ஐயாவுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன்ல, அது மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ ஜோசியம் பார்க்கல வந்து நமக்கு வந்து அதை என்ன சொல்லுவாங்க, அந்த பயப்படுறதுங்கிறது மட்டும் இருக்கவே கூடாது. சரி, அது வந்து நானாக ஆடலை, அது தானாக ஆடுதுன்னு வாங்கல, அது மாதிரி நம்மளாக நடுங்கிடக்கூடாது. அவங்க கேள்வியை கேட்க விடுங்க ஃபஸ்ட்டு. ஆனால் சிலர் வந்து நம்மளை சோதிக்கிறதுக்காகவே வருவாங்க. கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்ன, சொல்லுங்கள் சாமி அப்படிம்பாங்க. சரி, நம்ம இன்ன லக்னம், இன்ன ராசி, இன்ன நட்சத்திரம், அதெல்லாம் சரி, என்ன நடக்கும் அதை சொல்லுங்கள். ஏன்னா இதையே மணிக்கணக்காக சொல்லிகிட்டு இருப்பாங்க சிலர். பார்த்துருக்கீங்களா? 11ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்ததிபதி வாய்த்து அவர் வந்து 8மாதிபதி சாரம் வாங்கி வக்கரமாகி பஞ்சமாதிபதியினுடைய பார்வையை பெற்று, சரிப்பா இப்போ என்ன நீ கடைசியாக என்ன கொண்டு வந்து கொடுக்க போகிற, புளியோதரையா பிரியாணியா என்னத்தரா கொடுக்க போகிற? அப்போது அதில் ஒரு பயம் வரும் இல்லையா? அதனால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எதை வேணாலும் சொல்லுங்கள், ஆனால் கரெக்டாக வந்து அந்த பலன் சொல்கிறதுல வந்து பட்டுன்னு அடிச்சிடணும். அந்த இடத்துல தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம பார்க்குறப்பெல்லாம் நல்லாயிருக்கும். எதில் நல்லாயிருக்கும்? ஜாதகம் சொல்லி கொடுக்குறப்ப நம்ம குருநாதர்கள் சொல்லி கொடுக்குறதுல ஒரு குறையும் இருக்காது, பிரமாதமாக சொல்லி தருவாங்க, நமக்கு பார்த்ததும் புரியும். ஆனால் ஜாதகத்தை விரித்து வச்சு பார்த்ததுமே நான் சொன்ன மாதிரி அதுக்கு நமக்கு ஒரு பெரிய கேப் விழுந்துடும்.
ஆனால் இதே இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நீங்கள் ஜாதகத்தை பிரிக்கிறப்பயே தெரிஞ்சு போயிடும் சார். நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். ஜாதகத்தை கையில் கொடுக்குறாங்க, அந்த நோட்டு வந்து தலைகளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம பிரித்து பார்த்துட்டு இப்படி திருப்போம் இல்லையா, அப்படின்னா சிம்பிளாக ஒரே வரி சார், அவன் கேட்குற கேள்விக்கு நேர் எதிரான பதில் சொல்லுங்கள், கரெக்டாக வந்துடும். நிமித்தம். அப்போ இதுக்கு என்ன சார் நிமித்த வேண்டியது இருக்குது? ஒன்றும் இல்லை. அப்போ படிக்கிறதுங்கிறது, ஜோசியம் படிக்கிறதுங்கிறது வந்து நிறைய படிக்க வேண்டிய. ஆரம்பத்தில் உள்ள நுழையில பார்த்தீங்கன்னா, நான் வந்து 40 வருஷம் இப்போ இதுலேயே போட்டிருந்தாங்களே 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ படிக்கிறதுக்கும் இவ்வளோ காலம் ஆயிருமோன்னு நினச்சி பயந்துடாதீங்க. படிக்கிறதுக்கு சப்ஜெக்டே ஒன்றும் பெருசாக கிடையாது, ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் தான். நான் முதலே சொல்லிட்டேன், 9 கிரகம், 27 நட்சத்திரம், 12 கட்டம் ராசி, அவ்வளோதான், படித்தாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் கிளச்சு, இதுதான் பிரேக்கு, இதுதான் ஆக்சிலேட்டரு, இது வண்டி. இதுக்கப்புறம் எதை எப்படி மிதிக்கணுங்கிறத நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. பின்னால் நடந்தால் சரி நம்மளத்தையும் நிப்பாட்ட சொல்கிறாங்களாக்குன்னே இருக்கு. எனக்கு ஆக்சுவலாக 10 நிமிஷம் போட்டு வச்சுருந்தாங்க. சரி நம்ம 10 நிமிஷத்துக்குள்ளே பின்னால் சட்டையை பிடிச்சி இழுத்துருவாங்க, நம்ம என்னத்தை பேச போகிறோம் அப்படின்ட்டு சரி ரிலாக்ஸாக பேசுவோம்ட்டு நான் வந்துட்டேன். சரி அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, பேசலாம். அப்போது இப்போ மற்ற கிரகங்களுக்கெல்லாம் நீங்கள் பலன் எடுக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துட முடியும் சார். இப்போ குருவுக்கு எடுக்கிறேன், சனிக்கு எடுக்கிறேன். குருவோடு சூரியன் சேர்ந்தால் அப்பா யோகமாக இருப்பார், சந்திரன் சேர்ந்தால் கஜகேசரி யோகம், குரு சந்திர யோகம், செவ்வாய் சேர்ந்தால் குருமங்கள யோகம், புதன் சேர்ந்ததுன்னா அறிவாளியாக இருப்பார், புத்திசாலியாக இருப்பார். குரு புதன் சேர்ந்து புத்திசாலி இல்லாமலும் இருப்பான், அதை தெரிஞ்சுக்கோங்க. எப்படி குரு வக்ரமாக இருக்கும் அல்லது புதன் வக்ரமாக இருக்கும், அவன் விதண்டாவாக தான் பேசிக்கிருப்பான். நீ டிகிரி படிச்சிருப்பியே அப்படின்னா, நான் பள்ளிக்கூடமே ஓலியே அப்படின்னா. அப்போ நீங்கள் ஜாதகம் சொன்னதுமே ஆமாம் ஆமான்னு சொல்கிறவங்கள்ட்ட ஜாதகம் சொல்கிறது திறமை கிடையாது சார். எது சொன்னாலும் இல்லை இல்லைன்னே நிற்பாங்க பாருங்கள், அவங்கள்ட்ட சொல்லணும். சரியா? அப்போ கிளைண்ட்டை பார்க்குறது உங்கள் மாமியார்கிட்ட பேசுகிற மாதிரியே பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரியும், கரெக்டாக இருக்கும். நம்ம பர்ஃபெக்டாக பலன்னு சொல்லி பழகிக்கிறலாம். அப்போது இந்த அவங்க மாட்டேன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு அதுலேயே ரீசன் இருக்கும். அப்போ அதை நம்ம கரெக்டாக எடுத்து பிரிக்கணும். இப்போ நம்ம இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கல தான் பொன்னியாசாமி ஆகிட்ட பேசிகிட்டு இருக்கல தான் சொன்னாங்க. இந்த மாதிரி அந்த உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தான்னா அதில் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. 2, 3, 4 பாதத்தில் பிறந்தால் அது வேறு மாதிரி இருக்கும். அது ஒரே நட்சத்திரம். அதாவது இந்த 3 பாதத்தில் பிறந்தால் ஒரு மாதிரி, அந்த ஒரு பாதத்தில் பிறந்தால் அதுக்கு என்டையராக டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். ஏன் அப்படி இருக்குது? இப்போ ஒரே வீட்டு மருமக 2 பேரும் 2 மாதிரி இல்லை இல்லையா? அப்போ ஒரு ரெட்டை பிள்ளையை பிறக்குதுன்னா 2 பேரும் வேறு வேறு படிப்பு படிக்கிறது இல்லையா? அது மாதிரியான ஸ்டைலில் தான் இந்த அந்த இதெல்லாம். அப்போது ஜாதகத்தில் வந்து நம்ம இப்போ எடுத்ததுமே சொல்லுவாங்க, இந்த ரெட்டை பிள்ளை பிறந்தால் நீ எப்படி கண்டுபிடிப்ப? அந்த பிள்ளைக்கு எப்படி சொல்லுவேன், 2வது பிள்ளைக்கு எப்படி பலன் சொல்லுவேன்? 2க்கும் ஒரே லக்னம் தான் வரும் சார். 2க்கும் ஒரே லக்னம் தான் வரும். 2 குழந்தைகளுக்கும் ஒரே டைமில் பசித்து தாயோட ஒரே மார்பில் பால் அருந்த முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2க்கு வேறு வேறு லக்னம்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? படிப்பில் வந்து இப்போ இதில் இந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக வர்றதில் நான் பராசரர் சொன்னதுலலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன், நம்ம வீடியோலேயே கூட இருக்குது. காணா கருப்பட்டி வானா வாயில் விட, அவ்வளோதான் சிம்பிள். அதாவது லக்னத்தை எடுத்து குழந்தைக்கு சொல்லுங்கள், அதுக்கு 3ஆம் இடத்தை எடுத்து அடுத்த குழந்தைக்கு சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கும். அதை லக்னமாக போட்டு சொல்லுங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அது பர்ஃபெக்டாக வரலன்னா நமக்கு பலன் எடுக்க தெரிலன்னு அர்த்தம். சிம்பிள், அவ்வளோதான். ஆனால் கரெக்டாக வந்துடும். நீங்கள் ஒரு ஸ்டேஜில் சார் நீங்கள் கட்டத்தை பார்த்து பார்த்து பலன் சொல்லிகிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் கட்டம் இல்லாமலே கூட பலன் சொல்கிற அளவுக்கு வந்துடுவீங்க. இப்போ சார்